தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மன்மதன். 40 வயதான இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் தேவதானப்பட்டி பகுதியில் ஃபைனான்ஸ் தொழில் நடத்தி வந்தார். மேலும் வீட்டில் வைத்து ஜோதிடம் பார்க்கும் வேலையையும் செய்து வந்திருக்கிறார். இந்நிலையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மன்மதன் அவர் வீட்டில் வைத்தே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தேவதானப்பட்டியைச் சேர்ந்த ஜெயதீபா என்ற பெண்ணையும் முத்துமணி என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. ஜெயதீபா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் 30,000 ரூபாயை மன்மதனிடம் கடன் பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இருவரும் நன்றாக பழகியுள்ளனர். நாளடைவில் வீட்டில் மனைவி இல்லாத நாளில் அப்பெண்ணை வரவழைத்து தனிமையில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் முத்துமணி என்ற 30 வயது திருமணமானவருடன் ஜெயதீபாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கொடுத்த பணத்தை கேட்டு மன்மத ஜோதிடர் ஜெயதீபாவை டார்ச்சர் செய்ததாக தெரிகிறது. இதற்கிடையே மன்மதனின் மனைவி குழந்தைகள் திண்டுக்கல்லில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதனால் மன்மதன் ஜெயதீபாவை வீட்டுக்கு வரச் சொல்லி கட்டாயப்படுத்தியதாக தெரிகிறது. இதனையடுத்து முத்துமணியிடம் தெரிவிக்கவும் இருவரும் சேர்ந்து மன்மதன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வீட்டில் இருந்த கத்தியை வைத்து முத்துமணி, ஜெயதீபா ஆகியோர் மன்மதனை குத்தி கொலை செய்தனர். பிறகு மன்மதனின் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் நகையை திருடிச் சென்று பெரியகுளத்தில் அடகு வைத்துள்ளனர். வீட்டின் அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு முத்துமணி, ஜெயதீபா ஆகியோர் வந்து சென்றதை போலீசார் கண்டுபிடித்து அவர்களை பிடித்து விசாரித்ததில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். மேலும் கொலையான மன்மதன் பெயருக்கேற்ற வகையில் ஜோசியம் பார்க்கும் தொழில் மூலம் பெண்களை மயக்குவதையே வேலையாக வைத்திருந்ததால் அவரது குடும்பத்தாரே சில ஆண்டு காலம் அவரை ஒதுக்கி வைத்திருந்ததாக போலீசார் கூறுகின்றனர்.